இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இது உம்முடைய பிரசன்னத்திலே துவங்குகின்ற இந்த குடும்ப வாழ்க்கையானது இவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக, கிறிஸ்துவ குடும்பமாக, உமக்கு சாட்சியம் பகர்கின்ற குடும்பமாக நீர் வழிநடத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உமக்கு பிரமாணிக்கமாகவும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாகவும் வாழ, சாட்சிய வாழ்க்கை வாழ இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்னை மரியாளின் ஆசீரும் அரவணைப்பும் இவர்களோடு என்றும் இருப்பதாக. புனித சூசையப்பர் உடனிருந்து இவர்களை வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் முன்னுரைக்கு நாம் செவி கொடுக்க இருக்கிறோம். அனைவரும் அமர்வோம். முடிந்தவரை பேசாமல் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய பிள்ளைகள் குமரன், பிரித்திபா இவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த திருப்பலி புனிதம் பெற நம் பாவங்களை நினைத்து மனமுருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். பிரியமானவர்களே, வாழ்வும் வழியுமானவரை வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழ்த்தும் ஜெபமும் ஆசீரும் அருள வந்துள்ள உங்கள் யாவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இனியதோர் நாளாக, இன்பத் திருவிழாவாக இருமணங்கள் செல்வன் குமரன், செல்வி பிரித்திபா இணையம் இல்லற திருவிழாவிற்கு எம்மோடு இணைந்து இணையில்லா இறைப்பலிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் காண்பதிலே மகிழ்வு காண்கின்றோம்.
விண்ணகத்தின் ஆசீர் இம்மண்ணகத்திலேயே உங்கள் வழியாக இந்த மணமக்களுக்கு கிடைக்கப்பெற இறைமக்களாக நீங்கள் யாவரும் இணைந்தோர் வந்திருப்பது எமருக்கு பெருமையே. ஆண்டவரின் செயல் இது. ஆண்டவராலேயே இது நிகழ்வுள்ளது. ஆண்டவரே நீர் ஆசீர் வழங்குகிறவர். ஆண்டவரின் அன்னை எம் குடும்பத்தின் பாதுகாவலியாம் புனித ஜெயராக்கினி மாதாவின் வல்லமையால் பரிந்துரையோடு அவரது அன்பு கணவர் புனித வளவரானின் நிறைவு நாளோடு நடந்ததோர் இம்மணவிழாவிற்கு உங்கள் யாவரின் பிரசனத்தால் நிறைவு காண்கின்றது. வாழ்வும் அவர் கொடையே, வாழ்வின் நலன்களின் அவர் அருளே, வாழ்வின் திட்டமும் அவர் சித்தமே. இரசித்தத்திற்கு பணிந்து இணைந்து இல்லறத்தை தொடங்கும் இம்மணமக்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இப்பலியில் இணைவோம். இறைநம்பிக்கையுடனே தூய மறைபொருளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இது தகுதி பெறும்பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் பிள்ளை இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அடைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்து என்றென்று வாழுது ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பேச வேண்டாம், வேகமாகவும் முடிச்சுக்கலாம். நல்ல ஆலயத்திற்குள் அமர்ந்து பேசுவது நல்லது அல்ல. முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 28 மற்றும் 31 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனவர் நம்மை படைத்தவரால் பவராண்டவர் அவரே உன்னத தேவனவர். காலையும் மாலையும் கடவுளின் மேன்மை பாடுதல் நல்லதுவே. காலையும் மாலையும் கடவுளின் மேன்மை பாடுதல் நல்லதுவே. களிப்புடன் பாடலில் வீணையோ
மீட்டிட பாடுதல் நல்லதுவே. உன்னத தேவனவர் நம்மை படைத்தவர் ஆள்பவர் ஆண்டவர் அவரே. உன்னத தேவனவர் ஏனெனில் ஆண்டவரே உம் செயல்களால் மகிழ்வூட்டுகின்றேன். உம் திருப்படைப்புகளால் நான் களிப்புறுகின்றேன். ஆண்டவரே உம் செயல்கள் எவ்வளவோ மகத்தானவை. உம் நினைவுகள் எவ்வளவோ ஆழ்ந்தவை. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை. பாவிகள் செழிப்புடன் வாழ்ந்திருந்தாலும் பாவங்கள் அவர்களை விடுவதில்லை. உன்னத தேவனவர் நம்மை படைத்தவர் ஆள்பவர் ஆண்டவர் அவரே. உன்னத தேவனவர் இரண்டாம் வாசகம். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் 12 இறை சொற்றொடர்கள் 1-2 மற்றும் 9-18 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வலிமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் மனதவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நட்பு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடன் அமைதியுடன் வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோனிலிருந்து உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது. இந்த பாடலை திருமண ஒப்பந்தம் செய்ய போகின்ற குமரவேலுக்கும் பிரீத்திக்கும் பாடினால், பிரிக்க முடியாது, குமரவேலை பிரிக்க முடியாது, குமரவேலின் அன்பிலிருந்து பிரீத்தியை பிரிக்க முடியாது, குமரவேலை பிரிக்க முடியாது. இறையேசுவில் பிரியமானவர்களே, திருமணம் என்பது ஒரு ஒப்பற்ற அருட்சாதனம். திருச்சபையிலே ஆண்டவர் இயேசுனுடைய விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்த நேரத்தில் திருவருட்சாதனங்கள் பிறந்தன என்று திருச்சபை கூறுகின்றது. ஆக 7 திருவருட்சாதனங்களில் மற்ற 6 திருவருட்சாதனங்களுக்கு தாயாக இருப்பது திருமணம் என்ற மெய்விவாகம் என்ற அருட்சாதனம். ஏன்?
Marriage is the mother of all the sacraments. எதற்காக? திருமணம் செய்தால் தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு, புது நன்மை, உறுதி பூசல், குருத்துவம், திருமணம், மெய்விவாகம் என்று சொல்லப்படுகின்ற திருமணம், அவஸ்தை, மற்ற அருட்சாதனங்களை கொடுக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்தாக வேண்டும். ஆகவே மற்ற அருட்சாதனங்களுக்கு தாயாக இருக்கின்ற அருட்சாதனம் திருமணம். ரத்தின சுருக்கமா ஏற்கனவே 1.5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஜெரால்டு ஃபாதர்னா ரத்தன சுருக்கமா தான் சொல்லுவாங்க. 2 மைய கருத்தை இறை சமூகத்திற்கு முன்பாக திருமண செய்ய போகின்ற கடவுளால் குருவானவர் வழியாக இணைக்கப்பட இருக்கின்ற மணமகன் குமரவேல், மணமகள் பிரித்திக்கு சொல்ல வேண்டிய திருச்சபையினுடைய மைய கருத்து என் வழியாக. திருமணத்தினுடைய அடிப்படை பண்புகள் என்ன? அடிப்படை கூறுகள். வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சாக்ரமெண்ட் ஆஃப் மேரேஜ்? இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இணைக்கின்றார். யூனிட்டி ஃபர்ஸ்ட் அடிப்படை கூறு யூனிட்டி. God unites குமரவேல் and பிரீத்தி through the priest, Catholic priest. கடவுள் இணைக்கின்றார், யூனிட்டி. இரண்டாவது indissolubility, பிளவுபடாத தன்மை, பிரிக்க முடியாத தன்மை. No human power can separate. உலகத்தில் எந்த மனித சக்தியும் இவர்களை பிரிக்க முடியாது. அதனால் தான் கடவுள் இணைக்கின்றார். கடவுள் இணைப்பதுதான் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த மனித சக்தியும் பிரிக்க முடியாது. அவற்றை கடவுள் விரும்பவில்லை. ஒருவேளை அந்த பிரிவு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றது, அது கடவுளுடைய தவறு அல்ல. உங்களுடைய கல் நெஞ்சத்தின் பொருட்டே விதிவிலக்கை சான்றை மோயிசன் எழுதி வைத்திருக்கின்றார். ஸ்டோன் ஹார்ட்டட். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆக திருமணத்தினுடைய அடிப்படை பண்புகள், கூறுகள், யூனிட்டி, இணைப்பு. கடவுள் இணைக்கின்றார். இரண்டாவதாக யாரும் பிரிக்க முடியாத இன்டிசபிலிட்டி. திருமணத்தினுடைய நோக்கம், இதோடு நிறைவு செய்கின்றேன். குமரவேலுக்கு நான் தான் கிளாஸ் எடுத்தேன். குமரவேல் உட்காந்துனே சொல்லு, திருமணத்தினுடைய நோக்கம்னா 2 நோக்கம். திருச்சபை சொன்னது என்று உனக்கு சொன்னேன். இப்ப திருமணம் பண்ண போற, திருவருட்சாதனம், திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை பெறப்போகின்றார். எதற்காக திருமணத்தை செய்கின்றார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த மேரேஜ்? எல்லாம் திருமண டைமில் பதற்றமாக தான் இருக்கும். அதனால் நானே சொல்லிடுறேன். ப்ரோக்ரியேஷன், குழந்தையை பெற்றெடுப்பது. முதல் பர்பஸே தான். அது மட்டுமல்ல, குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இரண்டாவது எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் 2 வகைப்படும், செக்குலர் அண்டு எக்லேசியல். உலக கல்வி, திருச்சபையினுடைய கல்வி. இந்த குழந்தைக்கு, பெற்றெடுக்கின்ற குழந்தைக்கு தேவையான கல்வியை, உலக கல்வியையும் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளையும் அறநெறிகளையும் கொடுக்க வேண்டும். அப்ப 2 பர்பஸ். முதல் பர்பஸ் குழந்தையை பெற்றெடுப்பது, இரண்டாவது குழந்தைக்கு தேவையான கல்வியை கொடுப்பது. இவற்றெல்லாம் தேவை. நான் சொன்னதிலிருந்து நான் ஒரு 3-4 நிமிஷம் வச்சிருப்பேன் பிரசங்கம். 5 நிமிஷம் தான் உங்களுக்கு பிரசங்கம். 5 நிமிட மறையுரையில் ஒட்டுமொத்த சுருக்கமாக இவர்களுக்கும்
காலம் காலமாக வயதாகி எவ்வளவோ பேர் இருக்கிறீங்க, இன்றும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வயதானவர்கள் எவ்வளவு பேர், 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் எல்லாம் நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் இன்று இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, அடுத்த வாரம் கோர்ட்டில் நடக்கிறான் டிவோர்ஸ். ஏனென்றால் திருமணத்தை பற்றிய புரிதல் இல்லை. ஏன் உங்களுக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? கருத்து வேறுபாடெல்லாம் இல்லையா? ஆயா தாத்தா உங்களுக்கெல்லாம் பெரியவங்களாங்கிறீங்கல்ல, இன்றும் புரிதல் தானே வாழ்ந்துக்கிறீங்க. ஏன் இன்றைய காலகட்டங்களில் புரிதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை? இன்று திருமணம் நடக்கின்றது, அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் இருக்கின்றார்கள் எனக்கு விவாகரத்து தேவை என்று. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை போல வாழ இவர்களுக்கு 2 பண்பு. 2 இருந்துச்சுன்னா இறுதி வரைக்கும் 2 பேரும் கோல் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், கோல் வச்சுட்டு ஊனிக்கிட்டு நடக்கிற வரைக்கும் ஒன்னா வாழ்வீங்க. எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மன தாட்சியும் உள்ளவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவர். அதனுடைய வெளிப்பாடுதான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, தந்தையே இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கின்றார்களை இவர்களை மன்னியும். எதனுடைய வெளிப்பாடு? சாந்தம், மீக்னஸ், சாந்தமான உள்ளம். 2வது ஹியூமிலிட்டி, பணி உள்ள மனத்தாட்சி. இந்த 2 பண்புகளும் இவர்களுக்கு கிடைத்து ஒருவரை ஒருவர் புரிந்து மற்ற குடும்பங்களுக்கு முன் உதாரணமாக இவர்களுடைய குடும்பம் திரு குடும்பத்தை போல ஆண்டவர் இயேசு அவரை ஈன்றெடுத்த அன்னை மரியாள் மாதா, அவருடைய ஆண்டவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித சூசியப்பர் குடும்பம், திருக்குடும்பம், இயேசு மாதா சூசியப்பர் என்ற குடும்பத்தை போல இவருடைய குடும்பம் வாழ அருள் புரிய இதோ அந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். ஆமேன். அந்த சாட்சிகள், பெற்றோர்கள், நெருங்கிய உறவுகள், சாட்சிகள் திரு யாகப்பன், திரு அருள்ராஜ் பெற்றோர்கள், குமரவேலுடைய பெற்றோர்கள், பிரித்திபாவின் பெற்றோர்கள் முன்னே வாருங்கள். அன்புமிக்க குமரவேல், பிரித்திபா, திரு அவையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூடத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுடுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையாயிருக்கவும் திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை கேட்கிறேன். குமரவேல், பிரித்திபா, நீங்கள் இருவரும் முழு மன உரிமையுடன் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படாமல் இங்கு வந்திருக்கிறீர்களா? சத்தம் வந்திருக்கிறேன். நீங்கள் மனவாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்துக்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்பேன்.
அன்பு பிள்ளைகளே, நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமண் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். சத்தமா மைக்கு சொல்லுங்க. குமரவேல் என்னும் நான், குமரவேல் என்னும் நான், பிரதிபா என்னும் உங்களை, பிரதிபா உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். பிரதிபா என்னும் நான், குமரவேல் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாய் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் எங்களுக்கு அறிவித்த இந்த திருவத்தை ஆண்டவர் கணவன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழுதுவராக. இறைவன் நினைத்ததை இறைவன் மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கை விட்டுட்டு இது பிடிச்சி இது பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, உமடியார் இவர்களுக்கும் இவரது அன்புக்கும் ஆசீர்வதித்து பிடித்தப்படுத்தியருடும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேச வேணாம். check. என் அன்பிற்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லாமே இடத்துக்கு போயிடுங்க. இப்போது உடனடியாகவே மலர் மாலைகள் மாற்றப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் மலர்களை புனிதப்படுத்தி இந்த மாலைகளை அணிவிக்கிறார்கள்.
அன்புக்குரியவர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாகவே இந்த பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்பிக்கையாளருடைய மன்றாட்டு. இடத்துக்கு போங்க, இடத்துக்கு போயிடுங்க. போதும் 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 போதும். இது முக்கியமல்ல, இவர்களுக்காக ஜெபிப்பது மிக மிக முக்கியம். எனவே உங்கள் இடத்திற்கு சென்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைவனுடைய பேரிரக்கம், பேரன்பு இந்த பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் வழிநடத்த இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிப்போம். பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்களது அர்ப்பணத்தில் இறுதி மட்டும் உறுதியாய் இருந்து பணியாற்ற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையருள் பொழிபவரே எம் இறைவா, நாட்டை ஆள்வோர் நேர்மை, உண்மை, நீதியின் வழி நடந்திடவும் மக்களை வழி நடத்திடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசி அருளும் இறைவா, மன உறவு வாழ்விலே தம்பதியராக இணைந்துள்ள திரு குமரன், திருமதி பிரதிபா எனும் எம் குடும்பத்து உறவுகள் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து அதன் பயனாய் நீ தரும் பரிசான மக்கட் செல்வத்தை பெற்று மனநிறைவோடு வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, திரு குமரன், திருமதி பிரதிபா என்னும் இப்புதிய தம்பதியர் தங்களது பிரமாணிக்கத்தில் உண்மையாய் வாழ்ந்து ஒருவர் ஒருவர் புரிந்து ஏற்று அன்பு செய்து மகிழ்வோடு இணைக்க துணையாக பயணிக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலல்களின் நாயனே இறைவா, மங்களகரமான இத்திரு வழிபாட்டை ஏற்படுத்தி செய்து ஆசிர்வதிக்கவும். எங்களின் குருக்கள், துறவியர் மற்றும் உறவுகளுக்கு பரிபூரண நலன்களை பொழிந்து காத்து வழிநடத்த வரம் தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவின் நாயகனே இறைவா, இம்மன வாழ்வில் பங்கேற்கும் தம்பதியர் யாவரும் தங்களது வார்த்தை பாட்டை புதுப்பித்து கொள்ளவும் மன வாழ்விற்கு ஆயத்தப்படுத்தும் இளையவர்களின் மனம் விருப்பம் காரியத்தை தேவரில் ஆசீர்வதித்து அருளவும் எம் குடும்பத்து பிள்ளைகள் அனைவரும் நன்கு படித்து நல்ல எதிர்காலத்தை பெற்று மகிழ்வோடு வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அதிசயம் செய்பவரே, உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய திருப்பாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உம் திருவுளத்தின்படியே இங்கு வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல்.
தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேன் ஐயா, உன் கால் பதம் பணிந்து தொழுகின்றேன். தாராள மனதை தந்து பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, நிறைவாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேன் ஐயா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த புனிதம் நிறைந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கு. எழுந்து நிற்பது நம்முடைய உன்னதமான ஒரு செயல். திருப்பலியில் ஜெபிப்பது நம்முடைய உன்னதமான கடை. அதற்காகத்தான் இந்த அருமையான திருப்பலி. இந்த பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்திற்காக காத்திருக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்து முன்னாடி பேசுறதுலாம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிடுவேன், ஆனால் சொல்லாமல் இருக்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து பக்தியோடு ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவரே, திருமணத்தின் புதிய ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்திருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் நுகத்தாலும் அமைதியின் முறிவுபாடா பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவை வளர செய்கின்றீர். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வராட்சி வடிவோர் மற்றும் வானக
சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லோரும் இழந்தால் படிக்கிடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியாரை படிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற தப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் இன்று நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஒடியும் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகர்ந்து முது திருமூலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளுடைய தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் திருத்தூதர்களை உலகில் முகவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் ஒன்று கூடியிருக்கிறோம். இயேசு கற்றுக் ஜெபத்தின் வழியாக விண்ணக தந்தையை நோக்கி நாமும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அன்பு உறவுகளே, புதிதாக ஆண்டவர் அருள் பிரசன்னத்தில் தங்களுடைய திருமண உடன்படிக்கை சிறப்பித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் திரு குமரவேல், திருமதி பிரித்திபா, இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். பிள்ளைகள் கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இந்த பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற எல்லா தம்பதியுமே கரம் கூப்பி நம்பிக்கையோடு ஜெபிக்க அன்போடு வரவேற்கிறோம். தூயவரான தந்தையே, உலகனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானீரே. இன்று திருமண அருளடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் திருமதி பிரித்திபா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் திரு குமரவேல் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறியச் செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வலம் பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உடைப்பில் இவர்களுக்கு துணையாக இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றனர் என்பதை இவர்கள் உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவர்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமைமிக்க முதுமை எழுதிய பின் இவர்களுக்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேலிரக்கவையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேலிரக்கவையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை திருவிருந்து உறவுகளின் உன்னதமான அடையாளம். எனவே தகுதி வாழ்ந்த உரோமை கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த உறவுகள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும்படியாகவும்
ஏனைய சகோதர சகோதரிகள் நீங்கள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே திருமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கு மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கு மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்தே உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமே திருமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் எதிர்நோக்கி இருப்போர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. எல்லாரும் எழுதி நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய உன்னதமான பரிந்துரையோடு ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் திருமண உடன்படிக்கை மேற்கொண்டிருக்கிற இந்த புதிய தம்பதியரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இணைந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம் அடியார்கள் திரு குமரவேல் திருமதி பிரதீபா இன்று பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தின் ஆற்றல் இவர்களில் வளர உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம்.
நம் ஜெபத்தின் வழியாகவும் இந்த பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் ஆசியை நிறைவாய் அளிப்பாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையராது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆமீன். ஆண்டவரின் உயிர் தேடுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவானது. அமர்வோம். ஒரு சில நிமிடங்கள். அன்புக்குரியவர்களே, நேரம் கடந்து நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான திருப்பலி. அமர்வோம். நம்முடைய மரக்காணத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை லூதி ஜெரால்ட் அவர்கள் 3:00 வந்துட்டாங்க. 3:30 மணியிலிருந்து அருட்தந்தை நமக்காகவே காத்து கொண்டிருந்தார். தாத்தா ஃபாதர் கூட ஏற்கனவே நமக்காகவே பல மணி நேரமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பொறுமையோடு காத்து ஜெபித்து நமக்கு இந்த அற்புதமான ஆசிரியை பெற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பு தந்தைகளை உளமாற 2 வீட்டார் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். எனவே 2 குடும்பத்தாரின் சார்பாக அருட்தந்தை அவருக்கு பொன்னாடை அணிவிக்க குடும்பத்தின் பெரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற திரு சீமோன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சகோதரர் அருள் லாரன்ஸ் இவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க வாங்க வாங்க. நம்முடைய பெரிய தந்தை அவர்களுக்கு இந்த 2 குடும்பத்தாரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க நன்றியை பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பு பிள்ளை குமரவேல் அவர்களுடைய குடும்ப உறவுகள் அனைவரின் சார்பாக நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை லூர்து ஜெரால்ட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்க அன்போடு வரவேற்கிறோம். வாங்க, 2 பேரும் வாங்க. பெரியவங்க 2 பேரும் வாங்க. கரங்களை தட்டுவதை விட அவர்களுக்காக ஜெபிப்பது மிக நல்லது. வாங்க வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. அன்பு தந்தைகளுக்கு குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். இந்த நாளிலே இறை வழிபாட்டை சிறப்பிக்க உதவி செய்த கீபோர்டு மாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி முடிந்தது. நீங்கள் குடும்பமாக சென்று கொண்டாடி மகிழ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பலியை சிறப்புற நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த நம் குடும்பத்தின் மைந்தர் அருள் தந்தைக்கு நம் குடும்பத்தின் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. தந்தை திரு யாகப்பன் யாகப்பன் சாட்சி